ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். வீடியோ முழுமையாக பாருங்கள். குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ் 20 டேஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, இதுக்கான சோர்ஸ், ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். இது எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி படித்தா, ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணி படித்தா 20-25 நாளில் இங்கிலீஷ் தாராளமாக முடிக்க முடியும். அதுக்கு கரெக்டாக டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ரைட், பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஜென்டில் ரிமைண்டர். குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 14. யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், எது ரூமர்ஸ் நம்ப வேண்டாம். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரெண்டுத்துக்கும் செப்டம்பர் 14 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ரைட், பார்க்கலாம். இப்போது இங்கிலீஷ் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ தமிழ் நான் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்குவோங்க. சரிங்க, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 20-25 நாளில் முடிக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு டைம் ஒரு 4 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சொல்லியிருக்கேன், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணும் போது நிறைய சிலபஸ் இருக்கும், நிறைய டாபிக் இருக்கும், முடிக்காத மாதிரி ஃபீல் ஆகும். பட் அங்கே டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட கட் ஆஃப் பேஸ் பண்ணி லாங்குவேஜ்க்கும் மேக்ஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட், பார்த்துடலாம். இங்கிலீஷில் என்னங்க இருக்குது? சிலபஸ் பொறுத்த வரைக்கும் போயம், ப்ரோஸ், பார்ட் ஏல கிராமர் பார்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பயோகிராஃபி, காம்ப்ரிஹென்ஷன். இதான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இந்த இடத்துல நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க. போயமில் 25 இருக்குது, ப்ரோஸில் 14 இருக்குது. இங்கே மொத்தம் 39 டாபிக் இருக்குது இல்லையா? இந்த 39 டாப்பிக்லேருந்து வெளியேருந்து கேட்குறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். உள்ளேருந்தே டிஃபிகல்ட்டாக கேட்க சான்ஸ் இருக்கலாம். 95-99% உள்ளேருந்து தான் கேட்பாங்க, வெளியே கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த 39 டாப்பிக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ, ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ண முடியுமோ எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக போதுமானதாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 55-60 கேள்விகள் நீங்கள் கேட்டுருவாங்க. உங்களுக்கு முக்கால்வாசி பார்ட் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ போயம், ப்ரோஸ் இங்கே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஓகே, ரைட். அடுத்த விஷயந்தான் இந்த கிராமர் பார்ட் வந்திருக்கு. எதுக்காக இந்த 39 டாப்பிக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, கிராமர் பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 30 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. என்ன தான் நான் இங்கிலீஷில் புலியாக இருந்தாலும் டிஎன்பிசி கேட்க போகிற கேள்விகளில் 2-3 கேள்விகள் நம்ம ஒரு பதில் வச்சுருப்போம், அவங்க ஒரு பதில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிகல்ஸு, கொஸ்டின் டேக்லாம் வேறு மாதிரி வரலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது இந்த 30 கேள்விகளில் ஒரு 26-27 இப்படி தான் கரெக்டாக சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா கிராமர் பார்ட்டில் அடி வாங்க சான்ஸ் இருக்குது. இந்த அடி வாங்கிறத நீங்கள் போயம், ப்ரோஸ் இருக்குல்ல, அங்கே தான் மேக்கப் பண்ண முடியும். ஸோ 39 டாப்பிக்கும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அவுட் சைட் சிலபஸ் எங்கேருந்து வரலாம்னா, இந்த ஏரியா இருக்குல்ல, பயோகிராஃபிக்கும் இந்த காம்ப்ரிஹென்ஷனும் இங்கே கொஞ்சம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். பயோகிராஃபிஸில் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நேரு கொடுத்துருக்காங்க, காந்தி கொடுத்துருக்காங்கன்னா சிலபஸ் அவ்வளோதான். நேரு பற்றி நீங்கள் படிக்கணும், காந்தி பற்றி படிக்கணும், சுபாஷ் சந்திர போஸ் பற்றி படிக்கணும். இப்போ போஸ் இருக்காங்க, இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு இல்லையா, அந்த போஸோட அந்த பாடி கொண்டு வாங்க, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸை மிக்ஸ் பண்ணி 1-2 அந்த மாதிரி கேட்கலாம். ரொம்ப விட்டு குழப்பலாம் மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம டெலகிராம கொடுத்துருக்க அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு, இந்த பிடிஎஃப், யூடியூப்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. பயோகிராஃபிஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதெல்லாம் மட்டுமே கலெக்ட் பண்ணால் கூட போதும். நீங்கள் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிள். பயோகிராஃபி யூடியூப்ல யாரா போட்டிருக்காங்களா, சர்ச் பண்ணுங்கள். நல்லா இருக்கா, அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 சோர்ஸு, ஒரு 3 சேனலில் ஒரு 3 பிடிஎஃப் போதும். அதை மட்டும் திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காந்தி பற்றி இருக்குது. இப்போ நான் ஒரு பிடிஎஃப் கொடுப்பேன். அந்த பிடிஎஃப்ல 10 பாயிண்ட் இருக்கலாம். இன்னொரு சேனல் இருக்குது, ஒரு பிடிஎஃப் கொடுப்பாங்க, அது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட்டை படிச்சுட்டு போங்க, யூஸாக இருக்கும். பயோகிராஃபி வெளியேந்து வந்தால் இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ண முடியும். ஓகே, இது சிம்பிள் சொல்யூஷன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். 39 டாப்பிக்கும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் வரும் அப்படின்ற விஷயத்த அடியோட மறந்துடுங்க, அதை நீங்கள் யோசிக்க வேண்டாம். சிலபஸ் என்ன இருக்குதோ அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஓகே, ரைட், சரி, பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதில் சோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 25 போயம்க்கும் 14 ப்ரோஸுக்கும் ஒரு ப்ராப்பர் சம்மரி பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு கிளாஸ் எடுத்தால் என்ன பிடிஎஃப் கொடுப்போமோ அந்த சம்மரி நான் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் வரைக்கும் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு போனாலும் கன்னு மாதிரி ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரைட். இப்போது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் மொத்தம் 17 டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? 17 டெஸ்ட்டில் இதில் போயம் இருக்குது, ப்ரோஸும் இருக்குது. டெஸ்ட்டு 1லேருந்து 9 வரைக்கும் போயம் கவர் ஆகிற மாதிரி வந்திருக்கும். அண்ட் டெஸ்ட்டு 10லேருந்து 17 வரைக்கும் ப்ரோஸ் கவர் ஆகும். ரைட்டா? இது எல்லாமே என்னென்னா போயம், ப்ரோஸ் எடுக்கப்பட்ட கேள்விகள். மொத்தம் எத்தனை கொடுத்துருக்கேன்? 17 டெஸ்ட் வந்திருக்கு. ஒரு டெஸ்ட்டில் 3 போயம் இருக்கலாம், 2 போயம் இருக்கலாம், 2 ப்ரோஸ் இருக்கலாம், 3 ப்ரோஸ் இருக்கலாம்.
நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீ தனியாக ஆர்டர் மேக் பண்ணவே வேண்டாம். இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது, டெஸ்ட் 1 இருக்குது. இப்போ டெஸ்ட் 1 போர்ஷன் பாருங்கள், லைஃபும் ஐ எம் எவ்ரி உமன், இதான் போயம் நம்ம வந்து கொடுத்துருக்கோமா இல்லையா? இப்போ டே 1 இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 போயமை தரோவாக ஃபுல்லாக வந்து படிச்சிடணும். எதுவுமே அதாவது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகே, படித்து முடிச்சுட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த 50 கேள்வி அட்டன் பண்ணுங்க போதும். அப்போ டே 1ல் 2 ப்ரோஸ் போயம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி வந்தாயிடும். நீங்கள் ப்ரோஸையும் போயமையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போயம் முடிங்க, அதுக்கப்புறம் ப்ரோஸ் வந்து படிக்கலாம். இப்போ டெஸ்ட்டு 1லேருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு போயம் நம்ம வந்து கொடுத்துருக்க போகிறோம். அடுத்தது ப்ரோஸ் இங்கே வந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ ப்ரோஸ் டெஸ்ட் 1ல் பாருங்கள், டெஸ்ட் 10ல் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், டெம்பஸ்ட், மகாத்மா காந்தி இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோமா? இதில் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்க போகிறோம். டெஸ்ட்டு, அதுக்கான கொஷின், அதுக்கான கீ எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். அப்போ 17 நாளில் ப்ரோஸும் போயமும் தாராளமாக முடித்து டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இத்தனை நாளில் படிக்காமல் இருந்திருப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சமாவது அங்கே இங்கே பிச்சு போட்டு எதனா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதை இன்னும் மேக்கப் பண்ண போகிறீங்க, மெருகேற்ற போகிறீங்க, ரிவைஸ் பண்ண போகிறீங்க. படிச்சுட்டு டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். இல்லை டெஸ்ட்டு மட்டுமா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு போவாங்க, தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கான சம்மரி கொடுத்துருக்கோம், டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். 17 நாளில் கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை வந்து முடிச்சிடலாம். ஓகே ரைட். சரிப்பா, நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னது? இந்த கிராமர் பார்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டெஸ்ட்டு இது வரைக்கும் 4 டெஸ்ட்டு வந்து முடிஞ்சிருக்கு. மொத்தம் 20 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெஸ்ட்லையும் 2 டாபிக் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரைட். இப்போ சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் வந்து இருக்குது, ப்ரிஃபிக்ஸு, ஆர்டிகல்ஸு, ப்ரிப்போஷன்ஸ், கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட்லையும் 2 டாபிக் வீதத்தில் 10 டெஸ்ட் கிராமர் டெஸ்ட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? 10 டெஸ்ட்டு, 2 ஃபுல் டெஸ்ட், இது எல்லாமே ஃப்ரீ தான். எந்த ஒரு காஸ்ட்டும் வந்து கிடையாது. ஒரு டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து இருக்கும். டெலகிராமில் டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்குது. ப்ரோஸ்க்கு நான் மொத்தமாக கம்பைல் பண்ணி கொடுத்துட்டேன். கிராமருக்கு அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க, முடிஞ்சு போச்சு. டெய்லி போயம் படிக்கிறீங்க, டெய்லி ப்ரோஸ் படிக்கிறீங்க. 17 நாளில் போயம் ப்ரோஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சா? ப்ளஸ் அடிஷ்னலாக டெய்லி டெஸ்ட் வைஸாக கிராமர் பார்க்கும்போது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மொத்தம் வந்து பின்னாக்க முடிஞ்சது. நான் பயோகிராஃபி படிக்கல, காம்படிஷன் படிக்கல, அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் கையில் இருக்க சோர்ஸை முதல்ல வந்து முடிங்க. போயம் கையில் இருக்குது, ப்ரோஸ் கையில் இருக்குது, கிராமர் கையில் இருக்குது. இது மூணுமே கண்ணுக்கிட்ட சோர்ஸ் இருக்குது. சமச்சல் புக் இருக்குது, போயம் கொடுத்துருக்காங்க, ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. கண்ணுக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை முடிங்க. பட் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, பயோகிராஃபி ரொம்ப கஷ்டம், ஐயோ காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப கஷ்டம், நான் வெளியே படிக்க போகிறோம் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுறது, யூடியூப்பில் பார்க்குறதுன்றது டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. படிக்கணும், தப்பு இல்லை. பட் அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கையில் இருக்க சோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போனீங்கன்னா தான் 20 நாளில் இங்கிலீஷை ப்ராப்பராக முடிக்க முடியும். ஓகே, இது சாத்தியமான விஷயம் தாங்க. நிச்சயமாக லாங்குவேஜ் தமிழ் கஷ்டம் தான், பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1 மாதத்தில் முடிக்க முடியும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே, டெய்லி போயம், டெய்லி ப்ரோஸு, டெய்லி கிராமர் டெஸ்ட் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடலாம். சில பேர் யோசிக்கிறது டெய்லி என்ன டாபிக் படிக்கலாம், என்ன கொண்டு போகலாம் அப்படி யோசிப்பாங்க. நம்ம டெஸ்ட்டு பிடிஎஃப்பில் என்ன டாபிக் இருக்கும் அது மட்டும் படிங்க, தாராளமாக போதும். கிராமர் 2 டாப்பிக்கு, 2 போயமு முடிஞ்சு போச்சா? இப்போ டே 1 எடுத்துக்கோங்க, நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டே 1 எடுத்திங்க அப்படின்னா போயம் என்ன இருக்குது? இப்போ ப்ரோஸை நம்ம வந்து பார்க்கலாமே. இந்த இடத்துல இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், டெம்பஸ்ட், மகாத்மா காந்தி 3 ப்ரோஸு. ரைட்டு, ஒரு நாளில் 3 ப்ரோஸ் படிக்கிறோம். அடுத்தது கொஸ்டின் டேகு, டென்சஸ்ஸு, 2 டாப்பிக்கில் கிராமர் டெஸ்ட்டு. அப்போது ஒரு நாளில் ப்ரோஸும் முடிக்கிறீங்க, கிராமரும் முடிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டேல போயம் முடிப்பீங்க, கிராமரும் முடிப்பீங்க. இப்போ ஆல்ரெடியாக போயம் கிராமர், போயம் கிராமர், ப்ரோஸ் கிராமர் இப்படி போகும்போது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணுமே கம்பேர் பண்ணி படிச்சிருவீங்க. சிலபஸ் தாராளமாக முடிக்க முடியும். ஓகே, அடிஷனலாக மேக்ஸுக்கும் லாங்குவேஜ் ஜிஎஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. லாங்குவேஜ் இது வரைக்கும் போதும். ஓகே, டெலகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.